எப்படி பேசணும் ஒரு பேச்சாளரா நம்ம எந்த இடத்துல எப்படி பேசினா வின் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தமிழ் பேச்சு போட்டி அப்படின்னா, அதுல ஆங்கில சொற்கள் கலப்படமே இருக்கக்கூடாது. 1. 2வது எதுகை மோனையோட பேசணும். 3வது விஷயம் நம்ம என்ன கன்டென்ட்ட சொல்ல வரோம் அப்படின்றத அவங்க குடுத்திருக்க டைமிங்குள்ள சொல்லணும். மோஸ்ட்லி எல்லா ஸ்பீச் காம்படிஷன் போனாலும் மினிமம் 3 மினிட்ஸ் இல்லனா 4 மினிட்ஸ். அவங்க சொல்றதுல நம்ம ஃபுல்லாவும் ஸ்டார்ட்டிங்க கொண்டு வரக்கூடாது. முன்னுரை, முடிவுரை, மிடில்ல கருத்து, தலைப்புக்கேத்த ஒரு குவைட்ஸ். நான் ஒரு தலைப்பு கொண்டு வரேன் அப்படின்னா, என்ன தலைப்போ அதுக்கு ஒரு குவைட்ஸ் குடுக்கணும். ஸ்டார்ட்டிங்ல முன்னுரை குடுக்குறேன்னா, எதுகை மோனையோட, "தற்பரமே சிற்பரமே அற்புதமே நின்றுதவும் கற்பகமே, செல்வ பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே, கண்ணே கட்டிப் பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே, முத்து ரத்தினமே திரண்டமணி பொக்கிஷமே, கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே, கட்டிக் கரும்பே கருப்பட்டி இனிப்பே உயிரே நறுந்தேனே அவையோரே அதில் பெரியோரே இன்றைய வரலாறே நாளைய சரித்திரமே அப்படின்னு உங்க வார்த்தையை முடிச்சீங்கன்னா உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் அந்த பேச்சை திரும்ப திரும்ப ஒருத்தர் போட்டு கேட்க கேட்க நம்மளும் இது மாதிரி என்னைக்காவது பேச்சாளரா வரமாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம மூலியமா இன்னும் 4 பேரு முன்னுக்கு வருவாங்க. இந்த மாதிரி பேசுங்க. எண்டிங் கொடுங்க, ஹெட்டிங் கொடுங்க, எண்டிங்கும் கொடுங்க, நடுவுல மிடில் அந்த கருத்தும் சொல்லணும். திருவள்ளுவர், கம்பர் இந்த மாதிரி நிறைய பேர் சொன்ன விஷயத்த நடுவுல கொண்டு வந்தீங்கன்னா இவங்க எதையோ ஒப்பிட்டு சொல்ல வராங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும். சொல்ல வர கருத்தை ஒரு சேனல்லையோ ஒரு ரீல்ஸ்லயோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வரதை அப்படியே படிச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்றது வந்து ஸ்கூல் டேஸ். அங்க வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணணும். எதோட கம்பேர் பண்ணா நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கும். எல்லா போட்டியிலுமே ஒரு 5 காம்படிட்டர் வராங்க அப்படின்னா 5 பேருமே நம்மள மாதிரி திறமையானவங்களா தான் இருப்பாங்க. அப்ப 5 பேத்து கூடயே நம்ம போட்டி போடணும். நம்ம ஈக்குவலுக்கு நம்மளோட இருக்கவங்கள போட்டி போடணும்னா, ஒரே டாபிக், ஒரே கன்டென்ட். அப்படியே கொண்டு போனா ஜட்ஜஸ்க்கு யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. யுனிக்குவா நம்ம தனியா தெரியணும். அப்போ நம்மளோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், நம்மளோட எண்டிங் பாயிண்ட், சொல்ல வர கருத்தை கரெக்டா சொல்லணும். அந்த 5 நிமிஷத்தை டைம் மீறாம இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா, கலப்படம் இல்லாம சொல்லணும். முக்கியமா நம்ம தலைப்பை ஒட்டி மட்டுமே நம்ம பேசணுமே தவிர, தலைப்பை தாண்டியும் பேசக்கூடாது. மற்றவங்கள டீக்ரேட் பண்ற மாதிரியோ அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரியோ ஆப்போசிட்ல இருக்கவங்கள எதுவுமே இது பண்ண மாதிரி இது மாதிரி டிபேட்ல ஜாயின் பண்ணா கூட நம்ம தலைப்பை ஒட்டி மட்டும்தான் நம்ம பேசணுமே தவிர மற்றவங்களோட தலைப்பை ரொம்ப டீக்ரேட் பண்ணி பேசக்கூடாது. ஸோ ஏன்னா டீக்ரேஷன் அப்படின்றது நம்மள மாதிரி போட்டியாளர்களுக்கு நிறையாவே தெரியும். ஃபர்ஸ்ட்டு தோல்வி அடைஞ்சு அவமானப்பட்டு அந்த மாதிரி தான் நம்மளும் வந்திருப்போம். ஸோ நம்மளும் அந்த மாதிரி யாரையும் பண்ணாம கரெக்டாக பேசி முன்னுக்கு வந்தா என்ன மாதிரி நீங்களும் பேச்சாளராக வரலாம். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா என்ன மாதிரி பேச்சாளராக சின்ன கிராமத்துல இருந்து உங்களாலையும் வர முடியும். நன்றி.